எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாட The Chennai Silks ஆடைகளுடன் let the celebrations begin. மல்லி 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 மல்லி. அப்ப கொடுத்த 50,000 அப்படிங்கறதுக்குள்ள செலவாயிரும். ஓ, பணம் வேணுமா மம்மி? நாகு, இங்க பாருங்க, மாட்டிக்காம கவனமா எடுத்துட்டு வரணும். அது சரி பாப்பா, இந்த பணத்தை பத்திரமா வச்சுட்டு அதுக்கப்புறமா போய் நகை எடுத்துட்டு வரேன். செல்ல குட்டி, நீ சாவி கொத்த ரூம்ல வச்சுட்டு குளிக்க போயிருந்த போது எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்தாளுங்க மல்லி. நகை எடுத்து கொடுத்தீங்கல்ல, எங்க வச்சாங்க? எனக்கு எதுவும் தெரியாது. எனக்கு எப்படி தெரியும்? பொய் சொன்னீங்கன்னா எனக்கு என்னன்னு போயிட்டே இருப்பேன். இல்ல மல்லி, மல்லி என்ன நம்பு. நம்ம ஊரு சாட்டையப்ப சாமி தலைமையில அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்றேன், அவங்க நகையை எங்க வச்சாங்கன்னு எனக்கு தெரியாது மல்லி. அவங்க கிட்ட கொடுத்ததோட சரி. நானாவது கொஞ்சம் சூதானமா நடந்திருக்கணும். 2 நகையை லவுட்டிக்கிட்டு கொடுத்துருக்கணும். அவளுங்களுக்கு என்ன தெரியவா போது? முறைக்காத மல்லி, இப்படி ஜெயில கிடக்கணும்னு ஆயிருச்சு. அப்படி 2 நகையாவது எடுத்திருந்தா கொஞ்சம் மனசு ஆறி இருக்கும்னு தான் சொன்னேன். அப்ப நகை அவங்க கிட்டதான் இருக்கு, உங்க கிட்ட இல்லல்ல? நம்பலாமா? ஆமா மல்லி, என்ன நம்பு. நகை என்கிட்ட இல்ல. சாவிய கொடுத்துடலாம் தான் நினைச்சேன். ஆனா இதுக்காக தான் ரஞ்சிதா இவ்ளோ பண்ணிருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அதை விட்டு கொடுப்பேனா? இது வெறும் லாக்கர் சாவி இல்ல, என்ன நம்பி விஜய் கொடுத்த பொறுப்பு. இனி என்ன நடந்தாலும் சரி, சாவி கொத்து இனிமே என்கிட்ட தான் இருக்கும். அது உன் இடுப்புலயே இருக்கட்டும் மல்லி. அது அங்க இருந்தாதான் அழகு. என்ன பிளாஷ்பேக்ல வேற ஏதோ சொன்ன மாதிரி இருந்தது? பழைய கதையெல்லாம் மறந்துரு மல்லி, அதுதான் எல்லாருக்கும் நல்லது. நான் வெளியே வந்ததுக்கு அப்புறம் பாரு, நீ புது நாகலட்சுமிய பாப்ப. என்ன சீக்கிரமா வெளியே கொண்டு வர வழிய பாரு மல்லி. அதுக்குள்ள அவசரப்பட்டா எப்படி? நகை எங்க இருக்குன்னு தெரியாம ஜாமீன் அப்ளை பண்ண முடியாது. நான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு வரேன். உங்க நேரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மல்லி, ஏய், நீ பாட்டுக்கு கதிரேசன் கிட்ட அக்ரிமெண்ட் எடுத்து தரேன்னு சொல்லிட்ட. எனக்கு என்னமோ பதட்டமா இருக்குடி. அதை எடுக்க முடியுமா என்ன? முடியும் நினைச்சா கண்டிப்பா முடியுமா? முடியாதுங்கிறது என்ன இருக்கு? மாமா கூட நான் சேர்ந்து வாழணும்னு உனக்கு எண்ணம் இருக்கா இல்லையா? அப்ப இதெல்லாம் செஞ்சுதானே ஆகணும். ஐயோ, என்னடி இப்படி சொல்லிட்ட? உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் தானடி நானும் போதும் பொண்ணு சித்தியும் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் ஏன் நடக்குமா நடக்காதான்னு எழுதிட்டு இருக்க? செய்யணும்னா செஞ்சுதானே ஆகணும். இப்போதைக்கு நமக்கு இந்த ஒரு வழி மட்டும்தான் இருக்கு. இதை விட்ட வர வழியே இல்ல. ஐயோ, விஜய்க்கு தெரிஞ்சா அவ்வளோ தாண்டி. அதான் உள்ளுக்குள்ள ஒவ்வொரு நரம்புலயும் சில்லு சில்லா பயம் கிர்ன்னு ஏறுதுடி. நீ ஏமா பயப்படுற? ஒண்ணு பண்ணலாம். வேணும்னா அந்த மல்லிகை அந்த உலகத்தை விட்டு அனுப்பிச்சிடலாமா? நான் வேணா போட்டு தள்ளிடவா? ஏய், நான் பயமா இருக்குன்னு தானடி சொன்னேன். நீ பயத்தோட குடும்பம் நடத்தினே சொல்லிடுவ போல இருக்கே. அம்மா, இப்போதைக்கு நம்ம இமீடியட் டார்கெட் அந்த மல்லி இல்ல, வெண்பா மட்டும்தான். அந்த குட்டி அந்த கிழவன் கிட்ட போயிட்டான்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த மல்லிக்கு இங்க வேலை இல்லாம போயிடும். அவளை மூட்டை முடிச்சு கட்டிட்டு போயிட வேண்டியதுதான். ஒரே கல்லுல 2 மாங்காய். நீ சொன்ன மாதிரியே வெண்பா இங்க இருந்து போறதுல எனக்கு பெரிய நிம்மதி தாண்டி. நீ விஜய கட்டிக்கிட்டா கூட வெண்பாவை பாத்துக்கணும் நமக்கு என்ன தலையெழுத்தா என்ன? அவ போயிட்டதுக்கு அப்புறம் உனக்கும் விஜய்க்கும் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னு வச்சுக்கோ, எல்லாமே மாறிடும்டி. விஜயும் மெல்ல மெல்ல அந்த குட்டி வெண்பாவை மறந்துருவான். அதுக்கப்புறம் கதிரேசனும் வெண்பாவை இந்த பக்கமே வரவிட மாட்டாரு. சொத்து நமக்கு மட்டும்தான். நாம வச்சது மட்டும்தான் இங்க சட்டம். அந்த வித்யாவையும் வாய மூடிக்கிட்டு ஓரமா உட்கார வச்சிடலாம். என்ன நான் சொல்றது? ஏமா, உனக்கா பயம் உடம்ப நடுங்க வைக்குது? நீ போடுற பிளான்ல பயத்துக்கே ஜன்னி வந்தாலும் ஆச்சரியம் இல்ல. என்னடி கிண்டல் பண்றதுக்கு கான்ட்ராக்ட் எடுத்து வச்சிருக்கியா நீ? ஏய், என்னடி சிரிச்சிட்டு இருக்க நீ? ஒரு மக்க அம்மாவுக்கு பிறந்தாலும் நான் புத்திசாலிமா. எல்லாத்துக்கும் ஆல்ரெடி ஐடியா பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நைட் எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் போறோம், தேடுறோம், அக்ரிமெண்ட்ட தூக்குறோம். ஏய், என்னடி போறோம் போறோங்கற? நானுமா வரணும்? ஆமா,
சேர்ந்து தான் போறோம். ஐயோ ஏய், அவங்க யாராவது முழிச்சு பார்த்துட்டா என்னடி பண்றது? மா, அப்படிலாம் நடக்கும்னு ஏன் நினைக்கிற? ஒருவேளை அப்படியே நடந்தாலும் உனக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கு, நான் உன்னை தேடி வந்தேன்னு சொல்லதா 1000 ஸ்கிரிப்ட் இருக்கு. ஏண்டி, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு நீ பிளான் பண்ண மாட்டியா? ஐயோ கடவுளே, மாட்டிக்காம எடுத்துட்டு வரணும் முருகா. செய்யறதெல்லாம் மொல்ல மாதிரித்தனம், அதை என்கிட்டயே கேக்குறியேன்னு சொல்லிடாத முருகா. ஏண்டடா, நான் தாத்தா வீட்டுக்கு போயிடுவேன் தானே. நேற்று பூரா என்னை பார்த்து பார்த்து அழுதுட்டு ஹக் பண்ணிட்டே இருந்தீங்க. ஆமா செல்லம், நேத்து ஒரு நாள் என் உயிர் என்கிட்ட இல்லவே இல்ல. மல்லியம்மா மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு நீயும் நானும் இப்படி ஒன்னா இருந்திருப்போமானே தெரியல. நாம மல்லியம்மாவை நல்லா பாத்துக்கணும்டா. டாடா, மல்லியம்மா தான் நம்மள பாத்துக்கிறாங்க. டாடா, ஏமா? எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட். என்ன வெண்பா? நிலா ஏன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு? அதுவா, நிலா அவங்களோட ஃப்ரெண்ட பார்க்க முடியலன்னு அப்படியே சோகத்துல சுருங்கி 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 அமாவாசை டைம்ல அப்படியே காணாம போயிடும். அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட் எல்லாம் வந்துருவாங்களாம். அதுக்கப்புறமா சுருங்கி போன நிலா அப்படியே பெருசாகி பௌர்ணமி அன்னைக்கு முழு நிலாவா ஜொலிக்குமா. ஐ சூப்பர் டாடா. ஐ வாண்ட் சயின்டிஃபிக் ரீசன். இரு பாப்போம். ஆமா மாமா, ஏய், அவ வராடி. ஆமா, சாமி வரத்த எப்படி பால் ரூபத்துல தருது பாரு. நம்ம நடு ராத்திரி வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். மொட்டை மாடிக்கு பால் எடுத்துட்டு போறா பாரு. 3 பேரும் சிரிச்சு சிரிச்சு பேசி பாலை குடிச்சிட்டு வர்றதுக்குள்ள நாம நம்ம வேலைய செஞ்சு முடிச்சிட்டு வந்துடலாம். என்ன? ஏய், இப்பவே கண்ணை கட்டுதேன்னு நினைச்சேன். அந்த முருகர் தான் இப்ப இவங்கள மாடிக்கு வர சொல்லிருக்காரு. அப்புறம் வேற என்ன சொன்னாரு? சிரிச்சதெல்லாம் போதும், வா போலாம். வா 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 போலாம். டாடா, உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும்? எனக்கா? எனக்கு மெரூன் கலர் ரொம்ப பிடிக்கும். அச்சச்சோ டாடா, அது லேடிஸ் கலர்ல. ஹேய், கலர் வாசனை இதுலலாம் என்னடா லேடிஸ் ஜென்ஸ்னு? அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது செல்லக்குட்டி. சரி போ, உள்ள போ. அங்க போ. அப்ப நாளைக்கு நான் மெரூன் கலர் ட்ரெஸ் போட்டுக்கிறேன். வெண்பா குட்டி, நீ மெரூன் ட்ரெஸ் போட்டு வந்தனா அப்படியே தேவதை மாதிரி நீ ரொம்ப ரொம்ப அழகா இருப்ப. ஐஸ் வைக்காதீங்க டாடா, எனக்கு ஆல்ரெடி கோல்டு. நான் ஐஸ் எல்லாம் வைக்கல, நிஜமா தான் சொல்றேன். உனக்கு சின்ன வயசுல இருந்தே மெரூன் கலர் ரொம்ப நல்லா இருக்கும். மல்லியம்மாக்கு அவ அந்த கலர்ல ட்ரெஸ் பண்ணி நான் பார்த்ததே இல்லையே. இரு போமா. ஐயோ,
ஏய் என்னடி இவ இந்த நேரத்துல வந்து புடவை மாத்திட்டு போறா? அவ கண்ணுல பட்டிருந்தோன்னு வச்சுக்கோமா, நம்மள மாத்தி எடுத்திருப்பா. அவ புடவை எதுக்கு மாத்தன நமக்கு என்ன? நம்ம வந்த வேலையை கவனிப்போமா. போமா போ. சரி வா. ஏய் அந்த பத்திரம் சிவப்பு கலர்ல தானே இருக்கும். நாசமா போச்சு. லைட் கிரீன் கலர்ல இருக்குமா. போ. சரி கவனமா வா, வா. போயிடு. வேற என்னெல்லாம் செஞ்சா உங்களுக்கு பிடிக்கும் டாடா? டாடா கொஞ்சம் பூமர் அங்கிள் தான். நமக்கு கொஞ்சம் ஓல்டு ஸ்டைல் தான் பிடிக்கும். அப்படியே அழகா ஜட பின்னி அதுல மதுரை மல்லிகை பூ வச்சுக்கிட்டு அப்படியே அந்த ஜடைய முன்னாடி போட்டு ஒரு கையில அதை அப்படியே சுத்திக்கிட்டே வந்தா எப்படி இருக்கும் தெரியுமா? டாடா ஒரு 6 months டைம் கொடுங்க, நான் முடி வளர்த்து நீ சொன்ன மாதிரியே ஜடை போட்டுக்கிறேன். ஓகேடா செல்லக்குட்டி. என்னடி நடக்குதுங்க? என்னடி பண்றா இவ? ரஞ்சி என்னடி இவ ஒரு மார்க்கமா சுத்திக்கிட்டு இருக்கா? பாலு, புடவை, முடி அலங்காரம், மல்லிப்பூ, என்ன நடக்குதுங்க? கட்டுக்கு போய்த்தாத. அந்த மேனாம் இன்னைக்கு இன்னொரு தடவை வந்தானா நான் பாத்ரூம்ல ஒளிஞ்சுக்கிறேன். நீ கட்டில் கடியில ஒளிஞ்சுக்கோ. ஏண்டி விடிய விடிய இங்கே இருக்கிற மாதிரி பிளான் பண்றியா? அடுத்து அவ வரத்துக்குள்ள அக்ரிமெண்ட் எடுத்துட்டு இங்க இருந்து போயிடுவோண்டி. சீக்கிரம் சரி தேடு. ஒத்து கேட்டு திருநீங்களா? என்னது ஒட்டு கேட்டேனா? வெண்பா, அப்படிப்பட்ட பழக்கம்லாம் எங்க பரம்பரையில யாருக்குமே கிடையாது. என்ன பேசிட்டு இருந்தீங்க? டாடா நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம் மல்லியம்மாக்கு தெரியாதா? நம்ம நம்பிடுவோம் டாடா. மனசுல பட்டத சொல்லுங்க விஜய். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து நிக்கிறேன், ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. டாடா சொல்லுங்க டாடா, அம்மா கேக்குறாங்கல்ல. என்ன கேட்டேனா? நான் என்ன கேட்டேன்? பொதுவா சொன்னமா. நீங்க அப்படி பாக்குறத வச்சு உங்க மனசுல அப்படி தோணுதுன்னு நினைச்சு சொன்னேன். அது சரி வெண்பா, உனக்கு எப்படி தெரியுது? அம்மா தேவதை மாதிரி இருக்காங்க டாடா. உங்களுக்கு? அப்பா அதேதான் நமக்கும். ஐயா மம்மி, நீங்க தேவதை மாதிரி இருக்கீங்களா? ஏன் அத அவர் வாயை திறந்து சொன்னா வாயில இருக்கிற முத்து உதிர்ந்துருமா? டாடா அன்னைக்கு ஒரு நாள் நம்ம மொத்த மடியில தூங்கணும்ல, அப்படி இன்னைக்கும் நம்ம இங்கேயே தூங்கலாமே. எனக்கு ஓகே தான். நீ மல்லியம்மா கிட்டயும் கேட்டுக்கோ. அம்மம்மா இன்னைக்கு ஒரு நாள் நம்ம இங்கேயே தூங்குவோமா? சரி சரி ஓகே, நான் போய் பாய் தலைனெல்லாம் எடுத்துட்டு வரேன். ஓகேம்மா ஓகேம்மா. ஹே ரஞ்சி, இதுக்கு மேல என்னால தேட முடியாது. மூச்சு வாங்குது. மூச்சு வாங்குறது கிட்ட ரூமையே சல்லடை போட்டு தேடியாச்சு. அந்த அக்ரிமெண்ட் பேப்பர் எங்கேயுமே இல்லையேம்மா. ஏய்
இப்ப இதுக்கடி இவ வந்திருக்கா? ஒருவேளை சென்ட் அடிக்க மறந்துருப்பாளோ? இருக்கும் இருக்கும். ஓ, மாடியில படுக்க போறாங்களா? அப்படின்னா நாம நிதானமாவே தேடி இருக்கலாமே. ஐயோ, ஐயோ, போச்சு. ஐயோ, என்னடி இது? இவ கதவை பூட்டிட்டு போயிட்டா. இப்ப என்னம்மா பண்றது? பேசாம கதை உடைச்சிட்டு போயிடலாமா? ஏய், வேணாண்டி. சத்தம் கேட்டு வந்தாங்கன்னு வை, நம்மள உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாங்க. வேற எப்படி போறதுன்னு தெரியலையே. ஐயோ, போச்சு போச்சு. இப்பவே எனக்கு கை கால்லாம் உதற ஆரம்பிச்சிருச்சு. நெஞ்செல்லாம் படபடன்னு அடிச்சுக்குது. கதவை திறந்து நம்ம வெளியே போறதுக்குள்ள உயிர் போயிடும் போல இருக்கே. அம்மா, கொஞ்ச நேரம் புலம்பாம இரு. என்ன பண்றதுன்னு யோசிப்போம். ஐ டாடா, அம்மா வந்துட்டாங்க. எழுந்துரு. முதல்ல இந்த பாலை குடிங்க. கொடு. ஐயோ, போச்சு. இன்னைக்கு நாம மாட்டிக்கணும் நம்ம தலையில எழுதி இருக்கு போல இருக்கு. எல்லா ரூமுக்கும் 2 சாவி உண்டு. ட்ரை பண்ணி பாப்போம். தல. இத வச்சு ஓபன் பண்ணி ஓபன் பண்ணு. பண்ணு. அப்பா, போ. அம்மா, சாவி எடுத்து வெளியே போட்டு சரி, போயிடலாம். பூட்டிட்டு போயிடலாம். கீரை நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்குல்ல? இது நல்லா இருக்குல்ல? ஏய், இது இல்ல, இது நல்ல வேண்டாம். கீரை தான். நல்லா இருக்கு. இருங்க நீங்க உட்காருங்க. அட உட்காருங்க. இது நல்லா இருக்கு. இது நல்லா இந்த பிள்ளை இருக்குல்ல? ரஞ்சிதா காலிங் பெல் அடிக்குதுல்ல, யாருன்னு போய் பாக்கறது தானே? ஏன் உங்களுக்கு கேக்கலையா? நான் தான் போய் பார்க்கணுமா? பாக்குறல்ல, நாங்க வேலையா இருக்கோம் ரஞ்சிதா. நீ சின்ன பிள்ளை தானே, சும்மா அப்படியே போனை நோண்டிக்கிட்டே இருக்கிறியே. போய் யாருன்னு கேட்டா என்ன குறைஞ்சா போயிடுவே? போ. போன் வச்சிருந்தா சும்மா இருக்கான்னு அர்த்தமா? அவ போன்ல முக்கியமான வேலை பார்த்துட்டு இருக்கா. அப்படின்னா நீ போய் பார்க்க வேண்டியதானே? We are not your servant, you know. யாரு நீங்க வச்ச ஆளா? நாங்க ஆளாளுக்கு வேலை சொல்லிட்டு இருக்கீங்க. வேணும்னா நீங்களே போய் பாருங்க. அம்மா, இது நல்லா இருக்குல்ல? வணக்கம்மா. வாட்டர் டேங்க் கழுவ வந்திருக்கோம். இன்னைக்கு 2ஆம் தேதி ஆயிருச்சா? ஐயோ, மறந்தே போச்சு. கரெக்டா வந்துட்டீங்க பாருங்க. வாங்க. ஐயோ, அப்பா கொஞ்சம் சீக்கிரமா செஞ்சு கொடுத்துருங்கப்பா. வாஷிங் மிஷின்ல துணியை போடணும். சரிம்மா, சரி, சரிம்மா. போங்க. நில்லுங்க. நீங்க பாட்டுக்கு உள்ள வரீங்க. அவங்களா ஒண்ணும் உள்ள வரல, நான் தான் கூட்டிட்டு வந்தேன். அம்மா, சோப் ஆயில் ப்ளீச்சிங் பவுடர்லாங்கம்மா இருக்கு. அதுவா? வித்யாமா, இந்த சோப்பு தூள், பிரஷ் இதெல்லாம் எங்க வச்சிருக்கீங்க? கொஞ்சம் சொல்லுங்க. மல்லிக்கு தான் தெரியும். மல்லி நான் எடுத்துட்டு வர சொல்றேன். மல்லி, மல்லி கொஞ்சம் இங்க வாமா. வரேன் வித்யாமா. இந்த சோப் பவுடர்லாம் எதுவுமே நாங்க வாங்கல. இன்னைக்கு கழுவ வேண்டாம். நீங்க போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு வாங்க. வழக்கமா ஐயா 2ஆம் தேதி தான் எங்களை வர சொல்லுவாருமா. ஏன் ஐயா சொன்னதா கேப்பீங்களா? இன்னைக்கு கழுவ வேண்டாம்னா கழுவ வேண்டாம். போங்க. கழுவ வேண்டாமா? ஏன்? வந்துட்டாங்கல்ல, நீங்க போய் கழுவுங்க. சரிங்கம்மா.
மல்லி, உனக்கு என்ன? இது எங்க வீடு, எங்க வாட்டர் டேங்க். நாங்க சொல்றோம்ல, நீங்க இன்னொரு நாள் வாங்க போங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? வாட்டர் டேங்க கழுவ கூடாதுன்னு 2 பேரும் ஏன் இப்படி அடம் பிடிக்கிறீங்க? வந்தாச்சு தீபாவளி கொண்டாட்டம். இனி வீடெல்லாம் கோலாகலம். ஏன்னா மின்னிடும் வண்ணங்களாய் சென்னை சில்க்ஸின் ஏராளமான தீபாவளி கலெக்ஷன்ஸ். நினைச்ச மாதிரி எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நிறைய சாய்ஸஸ், லாட்ஸ் ஆஃப் சர்ப்ரைசஸ். தித்திக்கும் தீபாவளி எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாட The Chennai Silks ஆடைகளுடன் let the celebrations begin. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.